இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அங்கே மரியாளுக்கு முன்னறிவிக்கப்படும் பொழுது அவள் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்த அந்த காரியத்தை குறித்து இந்த நாளிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் தனித்துவமானவர்கள், அவரவர் வாழ்க்கையையும் தனித்துவமானவைகளாக காணப்படுகின்றன. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இன்னொருவர் வாழவோ இன்னொரு முறை வாழவோ அது முடியாது. ஒரு வாழ்க்கை அது சீக்கிரம் கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நாம் இயேசுவுக்காக செய்வது எதுவோ அது மாத்திரமே கடைசி வரையிலும் அது நிலைநிற்க முடியும். தேவன் பொதுவாக எல்லாரையும் அழைத்தாலும் சில சிறப்பான பணிகளை ஆற்றும்படிக்கு சிலருக்கு அழைப்பு கொடுப்பதுண்டு. ஏற்பவர்கள் அத்தகைய தனித்துவமிக்க பதவிகளை அலங்கரிக்கிறவர்களாக காணப்படுகின்றார்கள். மரியாளின் அழைப்பும் தனித்துவமானது, வேதனை உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பு. அது எப்படி ஆகும் என்பதை அறியாதிருந்தும் ஆண்டவரின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பண்பு அவளுக்கு இருந்தது. எனவேதான் அந்த அழைப்பு அவளை தேடி வந்தது. உலக அரசன் பிறக்க அரண்மனை கருப்பைகள் காத்திருந்த காலத்தில் வறுமையில் வாடி கடந்த ஒரு ஏழை கருப்பையைத்தான் தேவனுடைய கண்கள் கண்டதை நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் துளிர்க்கிற வேருக்கு சோதோமினுடைய செழிப்பு பயிர்கள் பயன்படுமா என்கிற கேள்வி கேட்பது போலத்தான் இங்கே ஆண்டவர் ஏழை பெண்மணியாகிய மரியாளை தெரிந்தெடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அரண்மனையில் வாழக்கூடிய பெண்களையோ வசதி படைத்த பெண்களையோ அல்ல, ஏழை எளிய பெண்ணாக இருந்த மரியாளை இங்கே ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். நினையாத நேரத்தில் தேவனுடைய அழைப்பு வருகிறது. மரியாளோ சமூக வெட்கங்களை நினைக்கல, தனது பாதுகாப்பை நினைக்கல, தேவனால் கூடும் என்னும் வாக்கை மட்டும் அவள் அங்கே நினைத்திருக்கிறாள். ஒரு கணவனுக்காக அவள் நியமிக்கப்பட்டிருக்கிறாள். கணவன் ஏற்றுக்கொள்வாரோ இல்லையோ என்கிற காரியம் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படலை. சமுதாயத்தை குறித்து ஒரு கவலையும் இல்லை, தன்னுடைய குடும்பத்தை குறித்த ஒரு கவலையும் இல்லை. தேவனால் கூடும் என்கிற வாக்கை மாத்திரம் விசுவாசிக்கிற ஒரு ஆழமான அர்ப்பணிப்பை அந்த மரியாள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய பிறப்பையும் இறப்பையும் கண்ட ஒரே மனுஷியாக அவள் காணப்படுகிறாள். அவள் ஏதும் பிரசங்கிக்கலை, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்ததை பார்க்கிறோம். எலிசபெத்துக்கு அவளது உதவி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மேசியாவுக்கும் தாயாக சேவை செய்ததை நாம் பார்க்கிறோம். அந்த தாயாகிய சேவையை அளிப்பதற்கு மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முற்றிலுமாக முடிந்தது. சாதாரண பெண் தேவனது அசாதாரணமான பாத்திரமாக மாற விசுவாசத்துடான அந்த அர்ப்பணிப்பு மட்டுமே மரியாளிடத்தில் அவசியமாக காணப்பட்டது. எதிர்பார்க்காத அழைப்புக்கு அர்ப்பணிக்கும் போதுதான் நமது அர்ப்பணிப்பும் உறுதிப்படும். அது உண்மையானதா, உதட்டளவில் உள்ளதா என அது நம்மை சோதனை செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. மரியாள் மனிதனாக வந்த இயேசுவின் அன்னை மட்டுமே. அவளுக்கு தேவனின் அன்னை என்ற பட்டப்பெயர் சரியானதல்ல, மாறாக ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறதை லூக்கா 1ஆம் அதிகாரம் 38 நாம் பார்க்கிறோம். அவளது கரங்களில் தவழ்ந்த தேவகுமாரன் அதை நன்கு உணர்ந்திருந்தபடியினால இயேசுவும் தேவையற்ற முக்கியத்துவத்தை அந்த தாய்க்கு கொடுத்ததில்லை. அவர் மனிதர் என்ற நிலையில் தாய்க்கான கடமையை சிலுவை வரை செய்தார். ஆனால் தேவன் என்ற நிலையில் அவளை விட சிறந்த பதவிக்குரியோராக அவரை விசுவாசிப்போரை பற்றி ஒரு மத்தேயு 12ஆம் அதிகாரம் 49-50 தமது கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் தாயுமாய் இருக்கிறான் என்றாள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரில் செய்தபொழுது மரியாளிடத்தில் வேண்டுதல்கள் வைக்கப்பட்டன. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்கிற வார்த்தையை இயேசுவினிடத்தில் கொண்டு சென்ற அந்த மரியாளிடத்தில் இயேசு சொன்ன பதில், தேவனுடைய குமாரனாக
தேவனாக அவர் பேசுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. பந்தி விசாரிப்புக்காரர்களை கூப்பிட்டு அவர்களிடத்தில் பணியை கொடுக்கிறார். அவர் மீடியேட்டராக மரியாள் இருப்பதற்கு ஆண்டவர் அங்கே அனுமதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கும் நமக்கும் நடுவாக ஒரு மத்தியஸ்தராக ஒரு மீட்கும் பொருளை கொடுக்கும்படியாக வந்திருக்கும் பொழுது மரியாளை குறித்து அவர் அங்கே மீடியேட்டராக இருப்பதற்கு தேவன் அங்கே அனுமதிக்கவில்லை. அந்த அம்மாவும் அவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள், ஏறெடுக்கிற காரியங்கள் மரியாள் அவர்களிடத்தில் தேவையில்லை. இயேசுவின் நாமத்தில் பிதாவை நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவைகள் எல்லாவற்றையும் அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். மரியாள் அவர்கள் கனத்திற்குரியவர்கள், ஆனால் அவர்கள் தொழுகைக்குரியவர்கள் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மரியாளினுடைய கீதத்தில் அருமையாக அவர்கள் அன்னாள் எப்படி பாடினாலோ அந்த கருத்துக்களை எடுத்து தன்னுடைய அந்த அர்ப்பணிப்பிற்கு பின்பாக மிகுந்த சந்தோஷமடைந்து பாடின பாடலையும் இங்கே லூக்கா எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஒரு ஏழை பெண்மணியாகிய என்னை அவருடைய அன்பின் கரங்கள் கண்டபடியினால உலகத்தில் மனிதர்களுடைய கண்களில் நான் தென்படலை, ஆனால் அவர் என்னை கண்டெடுத்தபடியினால் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. எத்தனையோ கன்னிகைகள் இருக்கும் பொழுது என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரே, அந்த நன்றி அறிதலோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அந்த பாடலை தொடங்குகிறார்கள். அன்னாலும் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லித்தான் அவர்களும் பாட்டை தொடங்குகிறார்கள். இரண்டாவது, என் இரட்சிப்பாகிய தேவனில் களி கூறுகிறது. இரட்சிப்பாகிய அதாவது இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அங்கே மரியாள் அம்மா உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரட்சகராகிய தேவன் என்று சொன்னால் இங்கே மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று அறியப்படுகிறதை நாம் உணர வேண்டும். ஞானஸ்நானம் பெறும்பொழுது எல்லாரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், பெறுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நீதியை நிறைவேற்றும்படியாக ஞானஸ்நானம் எடுத்தார். அதே போல மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தபடினாலே முழுவதும் அவர்கள் பரிசுத்தம், அவர்களுக்கு இயேசுவின் உதவி தேவையில்லை என்பதல்ல. எனக்கு நீர் இந்த உலகத்திற்கு எப்படி இரட்சகரோ அதே போல எனக்கும் நீர் இரட்சகர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தித்தான் என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ரோமர் 3:23 எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, ஆகவே இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் அம்மாவுக்கும் இயேசு கிறிஸ்து இரட்சகராக அவர் தேவைப்படுகிறதே தங்களுடைய வரிகளிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னை இது முதல் பாக்கியவதி என்பார்கள். அதாவது அன்னாளுடைய வாழ்க்கையிலும் 10 பெற்றெடுத்த பெணினாளின் மத்தியில் எத்தனை நிந்தனையை அனுபவித்தாலோ அதே போலத்தான் இங்கே இவர்களும் சொல்லுகிறார்கள். அங்கே அன்னாள் சொல்லுகிறார், என் வாய் திறந்திருக்கிறது, என் கொம்பு உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லுகிறது போல இவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தார், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. பயந்து நடந்தால் போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவர் தலைமுறையாக ஆசீர்வதிக்க கூடியவர் என்று சொல்லி இங்கே மரியாள் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்கிற வரிகளை அவர்கள் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐசுவரியவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்று சொல்லி இங்கே மரியாள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதே போலத்தான் அன்னாளுடைய வரிகளை பயன்படுத்தினார் என்பதற்கு அங்கே அவர்கள் குறிக்கிற வார்த்தைகள், திருப்தியானவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள் என்று சொல்லி வசனம் 7 1 சாமுவேல் 2 அதிகாரத்தில்
கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் அவருடையவைகள், அவைகளின் மேலே பூச்சகரத்தை அந்த அஸ்திபாரத்தின் மேலே வைத்தார் என்று சொல்லுகிறார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே அவர்கள் மௌனமாவார்கள், கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். மரியாள் இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்கு ஒரு வேதனையோடு கூட ஒரு சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிற அந்த அழைப்பை பெற்றது போல இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை ஒரு சுமக்கிற ஒரு பாத்திரத்தை, ஒரு அழைப்பை, ஒரு காரியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் நம் மூலமாக இயேசு வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கற்பவேதனை படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கடமையும் எப்படி மரியாள் சரீரப்பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து உலக இரட்சகராக இந்த உலகத்திற்கு கொடுத்தார்களோ அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய விசுவாசிகள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்கு அத்தனையாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஊழியத்தில் இன்னொருவனுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து உருவாக வேண்டும் என்கிற ஒரே ஒரு பாரத்தோடு கூட மாத்திரம் ஊழியம் செய்யும்படியாய், பாரப்படும்படியாய், அதற்கென்று பிரயாசப்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அல்லது இயேசு கிறிஸ்துவை நம்மில் நாம் சுமக்கும் பொழுது ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கைகள் இருக்கலாம். நம்முடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட உருவானாலும் ஆண்டவருக்காக மகிமையான காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவரை சுமக்கிறவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்றே வேதம் அழைக்கிறபடியினாலே அதற்கு நம்மை அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவர்